முதலாவதாக நாங்கள் இன்றைய நாளிலே தேவனுடைய அர்ப்பணிக்கென்று ஓர்டினேட் பண்ணப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை நாங்கள் வழங்குவோம். இந்த நேரத்திலே அவர்களை ஒன்றாக வரும்படிக்காக நாங்கள் அழைக்கின்றோம். மரியதாஸ் ஜீவதாஸ், மரிய ஜீவதாஸ் லக்ஸி. அடுத்ததாக வேதநாயகம் வின்சன். அடுத்ததாக சூரியபாஸ்கரன் ரசீத் பிரியதர்சினி. Now the time to following the names has read here. They have completed their studies and the graduation provided by them. Maria Jivadas Laksi, Aruvam Sivakumar, Janani Charlene Anthony, David Mary Darshika, Mariyadas Maria Jivadas, Michael Fernando Raymond, Martin Aliston Dubel, Ratnasamy Sarvaganathan, Vedanayagam Vincent, Joyda Aldin Anthony, A. Anthony Sujata, Sebastian Pillai Aldin Anthony, Yesudasan Muralidharan, Amaladas Yanuga,
Varadarajan Dhanaraj. போடுங்க. சரி, இதை கொஞ்சம் போடுங்க. அது ஒவ்வொரு அகிலவை தாமல் பிரீதியான காரணம். இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். விசேஷ புது பலமான விசால ஆடம்பரமானது. அதாவது வடமாகாணத்தை நினைத்தால் எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது. மட மே பலாத පැමිණෙක දුෂ්කර වුණාට எனக்கு இந்த இடம் மிக தூரமாக இருந்தாலும் சேவை දකින විට ஊழியர்களை பார்க்கும்போது ඒ දුෂ්කරකම அந்த தூரம் ඒ කටුක අත්දැකීම அந்த முட்களான அந்த பாதைகள் දිවයින වහන්සේ දවසේ ප්‍රීතිය ආරම්භ වෙනවා. அதை எல்லாவற்றையும் தேவன் சந்தோஷமாக மாற்றி இருக்கிறார். විශේෂයෙන්ම මරිදාස් ඔබගේ නායකතුමාට ගොඩක් සතුටු වෙනවා. அதாவது ஜீவதாஸ் அவருடைய இந்த லீடர்ஷிப்பை பற்றி நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். උතුරු බලාතර අයෝමේ ශක්තිය. அதாவது வடமாகாணத்துக்கு மிக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி. ඒ වගේම ඔහු කර සේවය මිල කරන්න බෑ. அதாவது அவர் செய்கிற ஊழியத்தை நாம் விலை பேச முடியாது, விலைமதிக்க முடியாது. ඔහුගේ පළාතවල බොහෝ දේවල් කරලා තිබෙනවා. அதாவது இந்த வடமாகாணத்தில் அவர் நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். ඒකට හොඳම උදාහරණ තමයි මේ උපාධි ප්‍රදාන උත්සවය. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இன்றைய நாளிலே பெற்றுக்கொண்ட இந்த பட்டதாரிகளுடைய நிகழ்வுகள் அதுக்கு உதாரணமாக இருக்கு. එතුමාට විශාල සහයෝගය ලබා දෙලා තිබෙනවා. அவருக்கு பெரிய உதவியாய் நீங்க இருந்திருக்கிறீங்க. එතුමා විසින් පත් කරලා තිබෙනවා යාපන දිස්ත්‍රික්කයේ නායකයෙක්. அதாவது வடமாகாணத்துக்கு ஒரு தலைவரை அவர் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். මේ නායකයාගේ සහයෝගය ඉතා වැදගත් තිබෙනවා. அவருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். මේක පස්වෙනි උපාධි ප්‍රදාන උත්සවය. இது 5வது கிராஜுவேஷன். මම දැක්ක ලස්සනම ඉතාම ආඩම්බර වෙන්න පුළුවන් උපාධි ප්‍රදාන උත්සවයක්. அதாவது இது நான் சந்தோஷப்படக்கூடிய, அதை விட நான் சொல்ல போனால் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பட்டமளிப்பு விழா. ஆமென். ஆமென். திவ்யன்மாவுல அப்பசானாதே දෙන්න. கர்த்தருக்கு ஒரு விஷயம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ගොඩක් අය බයිබල් පාසලට ආවා. அநேகர் வேதாம கல்லூரிக்கு வந்தார்கள். අවසානයේ 18 දෙනා ඉතුරු වුණේ. ஆனா இறுதியில 18 பேர் தான் மிகுதியா இருந்தாங்க. ඔවුන් සමග මම ගත කළේ පහසු කාලයක් නෙවෙයි. அவனோடு நான் பழகின நாட்கள் ஒரு கொஞ்ச நாட்கள் அல்ல. විවිධ අධ්‍යයන තිබෙන්නා වූ அநேக அனுபவம் உள்ளவர்கள், ගොඩක් උගත්කම තිබෙන්නා වූ அநேக படித்தவர்கள், විවිධ මට්ටමේ කණ්ඩායම තමයි මට මුණ ගැහුනේ. பலதரப்பட்டவர்களோடு தான் நான் சந்தித்த இந்த ஒரு 2 வருஷங்களா. දිව්‍යන් වහන්සේ දුර ප්‍රඥාව අනුව அதாவது தேவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் ඔබේ භාෂාව කියනවා නම් அவங்களுடைய அறிவு மொழியிலே சொல்லுவோமானால் ඔක්කොම බැලන්ස් කරගෙන எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு අද ජයග්‍රහයට අවතරයක් තිබෙනවා. இன்றைக்கு ஒரு வெற்றி நாளாக நான் கண்டுகொண்டேன். විශේෂයෙන් මරිදාස් විසුද්ධිතුමා සහ එතුමාගේ භාර්යාව දුන්නු සහයෝගය නම් බතරවල කියන්න කරන්න බෑ. அதாவது அந்த கடந்த நாட்கள்ல பிஷப் ஜீவதாஸ் அவருடைய மனைவி அவர் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த உதவிகள் அது வாயால் விவரிக்க முடியாது. සමහර සහෝදරි මට වැඩි බාලයි. அந்த சகோதரி என்ற வயதை விட மிக குறைந்தவர். සමහර අවස්ථාවල මට මවක් වගේ තමයි සැලකුවේ. சில நேரங்களில் அவ எனக்கு ஒரு தாயை போல தான் எனக்கு பராமரித்து வந்தாங்க. සමහර අවස්ථාවේ හොඳ සහෝදරිය, சில நேரங்களில் நல்ல ஒரு சகோதரி, හොඳ මිත්‍රිය, நல்ல தோழி, ඇතුළේ විශේෂ ආලේපයක් තිබෙනවා. දිව්‍යන් වහන්සේගේ සේවය පිළිබඳව. அவர்களுடைய விசேஷித்த ஆவியை தேவன் வைத்திருக்கிறார் ஊழியத்தை குறித்து. ඒ කාර්යය එක ඔබ දැක්කා. அதை நான் பார்த்தேன். අද ඒක ඉෂ්ට කරගත්ත ඔබ ඉදිරියේ. அது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது உங்கள் முன்னிலையில். අනාගතයේ සුත්තමාට හොඳ සේවය කරන්නා වූ බලවත් දේව දාසයට පරිවර්තන වෙනවා. அது போல ஒரு நாட்கள்ல அவருடைய ஊழியர்கள்ல மிகவும் ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாக தேவன் மாற்றுவார். අවසානයේ වචන කීපයක් මම කියන්න කැමතියි. இறுதியாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். අද දවස
අපට විශාල ප්‍රශ්න රැසකට මුහුණ දෙන්න සිදු වෙලා තිබෙනවා. இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. මේ ප්‍රශ්න වලට විසඳුමක් ඇති තමයි දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම අනුව அந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் காணும் விதமாக தான் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தலின்படி ශ්‍රී ලංකා ජාතික බයිබල් පාසල ආරම්භ කළේ. இலங்கை தேசிய கிறிஸ்தவ இந்த வேதாகம கல்லூரி தேவன் நமக்கு அதை தந்திருக்கிறார். මේක මගේ වැඩක් නෙමෙයි. இது என்னுடைய வேலை அல்ல. මේක මට කරන්න පුළුවන් දෙයක් இது නෙමෙයි. நான் செய்யக்கூடிய காரியமும் அல்ல. මොකද දෙවියන් වහන්සේ දර්ශනය දීලා ஆனால் தேவன் ஒரு தரிசனத்தை தந்து මාව මෙහෙවනවා. என்னை தேவன் அதுக்காக ஏற்படுத்தி මහා පොළොවේ වැඩ කරන පිළිස. இந்த பூமியிலே அதை செய்யும்படியாக අද ශ්‍රී ලංකාව දෙස බලන විට இன்றைக்கு இலங்கையை நோக்கி பார்க்கும்போது ප්‍රධාන සභාවල් තිබෙනවා. இன்றைக்கு அநேகமான பிரதானமான சபைகள் உண்டு. විනයානුකූලව அதாவது ஒரு ஒழுக்கம் நிறைந்த අලංකාරව ලංකාවේ සේවය කරගෙන යනවා. ஒழுக்கம் உள்ளவர்களாய் அழகாக ஊழியங்களை செய்து வராங்க. ඔවුන් තුල වර්තමාන යම් ආත්මික තලයක් ගොඩනැගීම එනවා. அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டப்பட்டு வருகிறார்கள். ඔබත්මවත් කරාම உங்களையும் எடுத்துக்கொண்டால் දෙවියන් වහන්සේ ඔබ තුල මා තුල ඊට වඩා පුදුමාකාර ක්‍රියා කරනවා. அதை விட தேவன் நமக்குள்ள புதிய காரியங்களை ஒரு புதுமையான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். ඔබයි මමයි රක්ෂාවක් ඇතුළේ මේ සේවයට ඇවිල්ලා තිබෙනවා. நானும் நீங்களும் ஒரு தொழில் ரீதியா எல்லைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවල තිබෙන සේවය කරන පිළිස. தேவன் உங்களை அழைத்ததே அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. මේ සේවය කිරීමේදී ගොඩාක් ප්‍රශ්න සිදුවෙමින් පවතිනවා. அதாவது இந்த ஊழியங்களை செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. අර ප්‍රධාන සභාවට විනයානුකූලව අප තුල නැහැ. அதாவது மெயின் சேர்ச்சினை போல இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு இல்லை. ගණන් දීම අප තුල නැහැ. கணக்கு ஒப்புமைப்பெல்லாம் අප තුල නැහැ. எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ගණන් දීම අප තුල නැහැ. எங்களுக்குள்ள இல்லை. ඔහේ ගාලා කඩාගත්තා වගේ ගොඩක් අය හැමදේම දුවනවා. அதாவது தங்களுக்கு விருப்பமான விதமான காரியங்களை அவர் செய்து வரார். සමහර කණ්ඩායම් ජනප්‍රිය සෙනග රැස් කරන්න විවිධ උපාය යොදවනවා. அதாவது தங்களை பப்ளிசிட்டி பண்றதுக்கு அநேகமான யுக்திகளை பயன்படுத்தி வராங்க. බයිබලේ කොහෙවත් එහෙම කියලා නැහැ. வேதத்தில் அப்படி எங்கேயும் சொல்லி இல்லை. බයිබලේ කියන්නේ මොකද්ද? வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது? මම නුඹව කැඳවනවා. நான் உன்னை அழைக்கிறேன். මේ කැඳවීම තුල அந்த அழைப்பிலே නුඹ ඉගෙනගෙන සේවය කරපන්න. நீ கற்றுக்கொண்ட ஊழியத்தை செய். මේ සේවය කරන විට அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது මම නුඹ ගැන බලා ගන්නගේ උන්වහන්සේ කියනවා. அவர் நான் உறுதியான காரியங்களை பார்க்கிறேன். මේ කාර්යය තමයි අපේ බයිබල් පාසල ඉෂ්ට කරමින් යන්නේ. இதைத்தான் வேதாம கல்லை நிறைவேற்றி கொண்டு வருகிறது. දෙවියන් වහන්සේ කැඳවුවම දේවදාසදාසෙව தேவன் அழைத்த ஊழியக்காரிகளை කොහොමද විනයානුකූල සේවය කරන්නේ? எப்படி அவருடைய கருத்துக்கள் அவருடைய நியமத்தின்படி எப்படி ஊழியங்களை செய்கிறது? කොහොමද බයිබලානුකූල සේවය කරන්නේ? அவர் எப்படி வேதத்தின் அடிப்படையில் ஊழியங்களை செய்வது? කොහොමද සමාජ තුළ ආගමික සහජීවනය ඇති කරන්නේ? எப்படி ஒரு சமூகத்துக்குள்ள வேற சமயத்துக்குள்ள எப்படி ஊழியங்களை செய்வது என்பது කොහොමද අනිත් ආගම සමග මේ ගමන යන්නේ? எப்படி மற்ற சமயங்களோடு சேர்ந்து நாங்கள் ஓட வேண்டும் என்பதையும் කොහොමද මනුෂ්‍ය දිනාගන්නේ? எப்படி மனுஷனை நாங்கள் வென்று கொள்வது என்பதையும் කොහොමද පොළවේ දෙවියන් වහන්සේ රාජ්‍ය ගොඩනගන්නේ? எப்படி இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பதையும் එවැනි කාරණා අපි කොට ගන්නවා. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த வேதாகமத்திலே நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். ඒ වගේ ඉගෙන ගන්න පුද්ගලයා அப்படி கற்றுக் கொடுக்கிறவர்கள் සේවය කරන පුද්ගලයා ஊழியம் செய்கிறவர்கள் කොහොමද සේවය කරන්න ඕනේ? எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? ඔහුතුල ප්‍රේමය තිබෙන්න අවශ්‍යයි. அவங்களுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். ඔහුතුල ඉවසීම තිබෙන්න අවශ්‍යයි. அவங்களுக்குள்ளே பொறுமை இருக்க வேண்டும். විශේෂයෙන් ඔහු තුල விசேஷமாய் அவனுக்குள்ள ලිංගික පවිත්‍රකම තිබෙන්න අවශ්‍යයි. பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். විශේෂයෙන් ඔවුන් விசேஷமாய் නායකයෙකුට ගණන් දෙන්න අය වෙන්න අවශ්‍යයි. அதாவது தலைவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். විශේෂයෙන් ඔවුන් සමාජයේ බලපෑමක් නොමුත් அதாவது சமூகத்திலே ஒரு බලපෑම எதிர்ப்புகளை சந்திக்க ඔවුන් සමාජයේ බලපෑමක් නොමුත් அவர் எதிர்ப்புகளை சந்திக்காத நபராக ඔවුන් සමාජ විස බීජයක් නෙවෙයි. அது சமூகத்துல அவர் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக ප්‍රේමණීය කිතුරුවනි அதாவது நல்ல அன்புள்ள சகோதரர்களே අපි සේවය කරනකොට අපට ඕන සේවය කරන්න බෑ. ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு இஷ்டமான விதத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ඒ ප්‍රධාන සභාවන් මේවා ගොඩක් දුරට අනුගමනය කරනවා. அநேகமான திருச்சபைகள் இதை வேறு விதமாய் அங்கே கையாண்டு வராங்க. අපිට මේ දේවල් ඉගෙන ගන්න අවශ්‍යයි. ඒව අනුගමනය කරන්න. இதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டால் தான் ஊழியத்தை சரியாக செய்யலாம். ඔබට කැදීම තිබෙනවා. உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. ඔබට දීමලා තිබෙනවා. உங்களுக்கு வரங்கள் இருக்கிறது. මේ දෙක සම්බන්ධව ඉගෙන ගත්තොත් இதை சேர்த்து நீங்கள் படித்துக் கொண்டால் ඔබ මහා පොළොස් සාර්ථක වෙන්න. அவரோட ஊழியம் மிக
எவ்வளவு சிறப்பாக இருக்கு. අපට අවශ්‍ය ශ්‍රී ලංකාව දෙවියන් වහන්සේ දිනවලා දෙන්න. அதாவது எங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. இந்த இலங்கையை தேவனுக்காக வென்று கொடுக்க வேண்டும். ලංකාවේ සභාව ඕපන වෙන්න ඕනේ. இந்த இலங்கை தேசம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ලංකාවේ ගෝල පිළිවෙන්න ඕනේ. சிக்ஸ்டர்கள் உருவாக வேண்டும். ලංකාවේ ආත්මික විප්ලවයක් ඇති වෙන්න ඕනේ. ஆவிக்குரிய வாழ்க்கை அதாவது ஒரு எழுப்புதல் தேசத்துல உண்டாக வேண்டும். ඒ සඳහා අවශ්‍ය අධ්‍යාපනය තමයි அதுக்கு மிகவும் முக்கியமா இருக்கிற அந்த கல்வி. ශ්‍රී ලංකා බයිබල් පාසල අපට ලබා දෙන්නේ. அதுதான் உங்களுக்கு இலங்கை தேசிய கிறிஸ்தவ இந்த வேதாம கல்வி உங்களுக்கு பெற்று தருகிறது. අනිත් කණ්ඩායම් වලට විශේෂ වූ බයිබල් පාසල් තිබෙනවා. அநேக வேதாம கல்லூரிகள் உண்டு. ඔබට මට තිබෙන්නේ මොකද්ද? எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கிறது? පාඨමාලා කරනවා බයිබල් ස්කෝල තමයි තියෙන්නේ. அதாவது படிக்கிற ஒரு பாடசாலை தான் இருக்கிறது. 30,000 තියෙන කෝස් එකක් කරන්න පුළුවන්. அதாவது 30,000 40,000 கொடுத்து கோர்ஸ்கள் செய்ய முடியும். කෝස් එකක් කරලා සේවය කරන්න පුළුවන්ද? கோர்ஸ் செய்து ஊழியம் செய்ய முடியுமா? සේවය කරන්න බෑ. அவங்க ஊழியம் செய்ய முடியாது. සේවය කරන මනුෂ්‍යව ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் බයිබල් සම්පූර්ණ දැනුම ලබා ගන්න අවශ්‍යයි. வேதாமத்தை குறித்த நல்ல ஒரு தெளிவை பெற்றிருக்க வேண்டும். දිවෙනවා දේශධර්මයි ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි සම්මේලනය அதற்காக தான் தேவன் இந்த இலங்கை தேசிய கிறிஸ்தவ இந்த வேதாம கல்லூரியை தேவன் வைத்திருக்கிறார். ශ්‍රී ලංකා ජාතික බයිබල් පාසල ආරම්භ කළ දෙන්නේ. அதற்காக தான் இந்த பாடசாலை ஆரம்பித்திருக்கிறார். මේක ඉගෙන ගන්න කටට කවදාවත් වරදින්නේ නැහැ. இதுல படிக்கிற எந்த ஊழியக்காரரும் தவறுவதில்லை. ඕ ලංකා පමණ නෙවෙයි. அவர் இலங்கை மாத்திரமல்ல, ලෝකේ ඕනම රටකට ගිහිල්ලා உலகத்துல எந்த நாட்டுக்குள்ள போனாலும் සේවය කරන්න පුළුවන්. ஊழியம் செய்கிறார். ඔව්ම පිළිගන්නවා. அவரை அவங்க ஏற்றுக்கொள்வார். එවැනි වාතාවරණයක් තුළ பல சூழ்நிலைக்குள்ள ඉගෙන ගන්න යම් කෙනෙකුට කැදීම ලැබෙනවා නම් அதாவது இந்த சூழ்நிலைக்குள்ள உங்களுக்கு படிப்பதற்கான ஒரு அழைப்பு உங்களுக்கு கிடைக்குமானால் ඒක දිව්‍යන් වහන්සේ කැදීම තුළ அது தேவனே உங்களை அழைக்கிறார். ඔබට ලැබෙන ආශිර්වාදයක්. அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். මේ දේවල් කල්පනා කරන්න. அதாவது இந்த இடத்துல நீங்க யோசித்து பாருங்க. මනුෂ්‍ය මුලා කර කණ්ඩායම් තිබෙනවා. மனிதர்களை அங்கே வசியப்படுத்துகிற வஞ்சிக்கிற காலம் இருக்கிறது. බයිබලේ විකුණගෙන හම්බ කරන කණ්ඩායම් ඉන්නවා. வேதத்தை விற்று சாப்பிடு பிழைப்பு நடத்துகிறவன் உண்டு. මනුෂ්‍ය නොමග යවලා ඕක අතරමං කර කණ්ඩායම් ඉන්නවා. அது மனிதனை விற்று சாப்பிடுகிறவன் உண்டு. ඒ සියල්ල මැද அதுக்கு அதன் சூழ்நிலையிலே அந்த நடுவிலே දිව්‍යන් වහන්සේ අපිට කැඳවලා තිබෙනවා. அந்த நடுவிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். දාවිද්ගේ වැටුණා වූ මණ්ඩපය அதாவது தாவீதிலே விழுந்த அந்த கூடாரம் ලංකාව තුළ ගොඩනගන්න. தேவன் இலங்கையில் அந்த கூடாரத்தை எழுப்புவார். ඉගෙන ගත්ත හැම කෙනෙක්ම අවවාද කරනවා. நாம் படிக்க கற்றுக்கொண்டவங்களால் அனைவருக்கும் நான் ஒரு எச்சரிப்பை ඔබ கொடுக்கிறேன். ඉගෙන ගත්ත දේ අනුව සේවය කරන්න. நீங்கள் படித்ததின்படி உங்கள் ஊழியங்களை ஆரம்பியுங்கள். ගෝලව හදන්න. சீஸ்டர்களை உருவாக்குங்கள். ගෝල නිදහස් කරන්න. ஊழியர்களை வெளியே அனுப்புங்க. දිව්‍යන් වහන්සේ මේ සේවයට ආශිර්වාද ගන්න යනවා. அப்பொழுது உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். යම් කෙනෙක් ඉගෙන ගන්න යනවා නම් யாராவது படிக்க விரும்பினால் කැඳීම තියන අය පමණක් දෙන්න. அழைப்பு இருக்கிறவர்கள் மாத்திரம் வந்து படியுங்கள். දිව්‍යන් වහන්සේ තෝරගත්ත අයට පමණ මේ පාඩමාල කරන්න පුළුවන්. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த வேதாம கல்வி படிப்பை படித்து முடிக்கலாம். අද දවසේ இன்றைய நாளிலே 92 වෙනි ශිෂ්‍යයා උපාධිය අරන් අපේ බයිබල් ඉස්කෝලේ ඉවත් කරලා අවසానයි. அதாவது 92வது ஸ்டூடெண்ட் படிச்சு பட்டம் அளிச்சு இந்தியோட நீங்க வெளியே போறீங்க. දෙසැම්බර් 12 වෙනිදා டிசம்பர் 12ஆம் தேதி තව 18 දෙනෙක් කොළඹදී උපාධිය ලබා ගන්න යනවා. வருகிற டிசம்பர் இன்னும் 18 பேர் 18 දෙනෙක්. இன்னும் 18 பேர் இன்னும் பட்டமளிப்பை பெற இருக்கிறார். ලබන අවුරුද්ද වැඩ හරියේදී அதாவது வருட இறுதி இடையிலே කලුතරදී கழுத்தர பகுதியிலே තව 25 දෙනෙක් උපාධිය ගන්න ඉගෙනගෙන ඉන්නවා. அந்த 25 பேர் இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. විනා කණ්ඩායම යාපනයේ කවුද? அடுத்த கட்ட யாழ்ப்பாணத்துல யாரு? ඉතින් ඔබගේ නායකතුමා හම්බ වෙන්න. உங்களோட தலைவர்களை சந்தியுங்கள். ඔවුන්සම කතා කරන්න. அவர்களோட பேசுங்க. ඔබට මඟ පෙන්වයි. அவர்கள் உங்களுக்கு வழி நடத்துவார்கள். අවසානයේ මම ස්තුතිවන්ත වෙනවා. இறுதியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். මේ දේවසල පවත්වන සභා පාලකතුමා නිසා. இந்த ஆலயத்தை இடம் கொடுத்த பாஸ்டருக்கு, ඒ වගේ මේ ස්ථානයේ සියලු සංවිධාන කටයුතු නිසා அதாவது இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து நடத்தின எல்லா பிள்ளைகளுக்காக, අපි ඒක ගෞරව කරලා පිළිගත් නිසා அதாவது எங்கள் அன்போடு அழைத்து எங்களை வரவேற்றதற்காக ඔබ අපට මේ ගෞරව කළේ. எங்களுக்கு எங்களை எல்லாம் நீங்க கௌரவித்தீங்க. අප සේවය කරන්නව දිව්‍යන් වහන්සේට ගෞරව කළේ. நாங்கள் ஊழியம் செய்கிற தேவனையே நீங்கள் கௌரவத்தை මේ கொடுத்தீர்கள். ගෞරවයේ ආශිර්වාදය அந்த கௌரவத்தையும் அந்த ඔබ ஆசீர்வாதத்தையும் සුදාන ලැබෙන්න ප්‍රාර්ථනා කරමි. உங்கள் அனைவருக்கும் பெற்றுக்கொள்வதாக சொல்லி උතුරු පළාතේ නායකත්වයට வட மாகாணத்துக்கு பொறுப்பாயிருக்கிற දිව්‍යන් වහන්සේ ආශිර්වාද කරන සේවකයා කියමින් தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு මගේ කතාව අවසන් කරනවා. என்னுடைய பேச்சை நான் முடிக்கிறேன். සිල්දරාටම යේසුස් ක්‍රිස්තුස් அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
මිලකට මම උතුරු පළාතේ නායකතුමාට ආරාධනා කරන විදිහට ඉන්නේ කියලා. அதாவது வடமாகாணத்தின் தலைவரை நண்போடு கூட வரவிருக்கு. යාපනයේ පළාතේ ඉන්න යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ප්‍රධාන නායකතුමාට வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜெஃபனுடைய பேராயர் அவர்களே එතුමාගේ බලපත්‍ර ලබා දෙන්න. அவர்கள் அந்த சான்றிதழை අපි දිස්ත්‍රික්කයට නැගිට සිටිමු. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். මේ මොහොතේ යාපන දිස්ත්‍රික්කයේ සංවිධායකයට අපි එතුමා පත්‍ර දෙනවා. මේ මොහොතේ උතුරු පළාතේ සංවිධායක හැටියට இந்த வடமாகாணத்திலே எங்களுடைய இலங்கை தேசிய கிறிஸ்தவ பேரவையின் சார்பாக සංවිධායකයට මෙතුමාව පත් කරනවා. அதாவது வடமாகாணத்துக்கு தலைவராக என் பேர் பாஸ்டர் சுரன் என்னை அவர்கள் நியமிக்கிறார்கள். අද පළාතේ සංවිධායකයට නායකතුමාගේ වැඩ කරනවා ඇති. இதிலிருந்து ஒரு தலைவராக எங்களுக்கு அதுக்கு மேலதிகாரி பிஷப் அவர் கூடாக நாங்கள் இந்த அமைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். දෙවියන් වහන්සේට පොහොසේ ආශිර්වාද කරන සේකයන්ෝ அநேக ஆசீர்வாதங்களை கட்டிடுவார். මගේ යාත්‍රා සම්පූර්ණයි. எனவே செல்வம் அப்படியே God bless you pastor. අපි යාත්‍රා කරමු. දෙවියන් වහන්සේ මේ මොහොතේ දේවගති සුරේෂ් සුරාජ් ඔබට බාර කරනවා ස්වාමිනී. நல்ல ஆண்டவரே, இந்த அருமை நேரத்திலும் ஒரு சுராஜ் உடைய கருத்தில் கொடுக்கிறேன். දවසේ යාපනයේ දිස්ත්‍රික්ක තුල ඔයම් භාගයක්ම බාර ගන්නවා. இந்த நாளிலே இந்த யாழ் பகுதியிலே ஆண்டவரே எப்போதுக்கான தலைமை பதவியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ඔබගේ එළියර පිට සේවය කරන්න ස්වාමිනී. உங்களுடைய மேய்ப்பன் ஆண்டவரே, உங்களுக்கு கீழே உங்கள் மேய்ப்பனை போல ஒரு ஊழியர்களை செய்ய විවිධ ප්‍රශ්නකට ඉන්නා වූ நிறைய பிரச்சனைகள் மத்தியில் තනි වෙලා ඉන්නා වූ தனிமையாக இருக்கிற අසර වෙලා ඉන්නා වූ ஆண்டவரே, ஒரு வழியில் தெரியாமல் இருக்கிற අතරමඟ වෙලා ඉන්නා වූ ஆண்டவரே, வழி தெரியாமல் ඔබ இருக்கிற සොයාගෙන ගොස් அவர்களை தேடி ඔබගේ සේවාව සන්නද්ධ කරන්න ஆண்டவரோட ஊழியர்களை உறுதிப்படுத்தவும் ඔබගේ සේවාවන් නීතියට කරන්න அவருடைய ஊழியர்களை சரியான முறையில செய்யவும் ඔබට අවශ්‍ය අධ්‍යයනය ලබා දෙන්න அவர்களுக்கு கல்வியையும் அறிவையும் பெற்றுக் கொடுக்கவும் ඔබට අවශ්‍ය පසුබිම දෙන්න அவர்களை உற்சாகப்படுத்தவும் ඔබ වහන්සේ දේවගතිය පාවිච්චි සුතු වේවා ස්වාමී. அப்படியா இந்த ஊழியரை நீங்கள் பயன்படுத்தும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். ඔබ බාරගත් භාගයකට ස්තුතියි. இந்த ஆண்டவரை பொறுப்படுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி. ඔබගේ සභාවට ආශිර්වාද කරමැනව இந்த சபை ஆசீர்வதியும் ඔබගේ පවුලට ආශිර්වාද කරමැනව குடும்பங்களை ஆசீர்வதியும் ස්වර්ගයේ ආලේප පිළිගමැනව பரலோகத்திலிருந்து உங்களுடைய அபிஷேகம் கடந்து வரும். යේසුස් වහන්සේගේ නාමය යාඥා කරමින් සිතා සිටිමි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நிற்கிறோம். ආමේන්. ஆமென். அனைத்து போதர்களும் சற்று அமர்ந்திருங்க. இறுதியான நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரமாய் நீங்கள் நேரங்கள் பாராமல்